ஹாய் எவ்ரிவான். இது நம்மளனா போங்க. ஆயிரம் காலத்துக்கு ஆயா தான் வந்து ஜெயலலிதா. இப்போ வந்து சசிகலா பேச்சை கேட்பீங்களான்னு தான் கேஸே. அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிளும் சசிகலா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி வயசு தான். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அவங்க லீடரான்னு சொல்லிட்டு இந்த திரௌபதி முர்மு பேய் வந்து என்ன பண்ணுச்சு, 1985 நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை பலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும், என்னோட இதுலேயே வந்து பயோவில் நிறைய பேர் நிறைய எழுதுவாங்க. நான் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் 1992 தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இந்த பேய் ஜெயலலிதா பேய் வந்து மண்டை ஓட்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு சசிகலா கிட்ட அப்பயே கேட்டு, சின்ன வயசுக்கு எலும்பு கூட செகண்ட் டைம் வந்து ரஜினி கூட படம் நடிக்கிறேன்னு நொண்டி ஆடிட்டே அதை சாவடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ பிரசிடென்ட் ஆக போகிறேன்னு சொல்லி இப்போ அன்பில் பாதையில் எங்களெல்லாம் பிடிச்சி தள்ளன மாதிரி பிரியங்கா காந்திலாம் எப்படியா மஞ்சிமா மோகன் இவளை வச்சு நிறைய நர்ஸை வச்சு இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. திரௌபதி முர்மு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டையும் அது மாதிரி பண்ணுறாங்க. அமித்ஷா கூட நிறைய வாட்டி, மோடி அந்த காலத்துல எம்ஜிஆர் சிஎம் இருந்ததுனால அவங்க பொண்ணுக்கு இதே பழக்கமாகி போச்சு. என்னை எப்படியாவது நீ பெரிய பதவி கொடுக்கணும்னு. எம்ஜிஆரோட ரியல் ஃபேஸ் நியூஸாக இருந்தாங்கன்னா அவங்க கொல்ல முயற்சி பண்ணுறாங்க சசிகலா. அங்கே வந்து எல்லாத்துலேயும் இப்போ அந்த ஒரே அவங்களோட இதை பிடுங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் ஒரு ஸ்கூட்டியில் வந்தது. உடனே போலீஸ் மடக்கி அவங்களுக்கு மறுபடியும் கிரெடிட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு எஸ்பிஐ கிட்ட இருந்ததுனால மற்ற டீச்சர்ஸ் உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேஃபாக வைங்க. டிஓஸ் வந்து கனெக்டிவிட்டியில் இருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு போலீஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சேமியா முஞ்சி ஐயரை பார்க்கலான்னு வந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சே விடல ஜெயலலிதாவும் இந்த சேமியா முஞ்சி ஐயரும் தான் வந்து உரிமையாக இவங்க கொள்ளை அடிக்க சொன்னாங்கன்னா உரிமையாக அவங்க வந்து கொள்ளை அடித்தாங்களாம். ஹவு கம் மற்றவங்களோட சொத்தெல்லாம் வந்து இவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு யாராவது ஓசியில் விட்டாங்களா? போலீஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா எம்ஜிஆர் வந்து பண்ணுவாராம், சோபன் பாபு நாயுடு வீட்டிலேருந்து தானே நாங்கள் காசு திருடிட்டு போகிறோன்ட்டு நைஸாக இந்த மாதிரிலாம் பேசிட்டு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் எல்லோரும் வந்து தமிழ்நாடு பார்டருக்கு கிராஸ் பண்ணும்போது கலைஞர் தானே அப்போ இருந்தால் ஏழைப்பாட எஸ்சி ஜனத்தெல்லாம் வச்சு உங்ககிட்ட பணம் இருக்குன்னு அடித்து சாவடிப்பேன்னு சொல்லுவாங்களா. நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஜெயலலிதா வந்து எந்த போலீஸையாவது பார்த்தாங்கன்னா என்கிட்ட பிச்சை தானே எடுக்க வரணும், நீங்கள்லாம் உங்களுக்குலாம் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன், தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரன்னு பாருங்கன்னு லஞ்சம் கொடுத்து நல்லவங்களெல்லாம் சாகடிப்பாங்களாம். நம்பர் 3, இந்த சசிகலா வந்து என்ன பண்ணுமா, இந்த சேமியா முஞ்சி ஐயர் போலீஸ்க்கு எல்லாத்தையும் வந்து காசு கொடுத்துட்டு உனக்கே ஆப்படிப்பேன், இது 2 நிமிஷத்துல இந்த மாதிரி மாயாவிய மாறி வந்து உன்னையே சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா சொல்லுமா. அது வந்து அவரை விட்டு அடிப்பான், இல்லை இதுவே மாதிரி வந்து அடிக்குமா சசிகலா கிட்ட இருந்து. வியூலா மேம் வந்து இருக்காங்க குருவாஞ்சேரியில். இன்னைக்கு அவங்களுக்கு சேலரி வந்த உடனே இந்த திரௌபதி முர்மு பிரசிடென்ட் போயிட்டு காசெல்லாம் திருடிட்டு வந்திருக்கு மோடியோட பெர்மிஷனே இல்லாமல். ஒரு லாரி பசங்க அகோர வீரபத்திரர் கோயிலேருந்து சேமியா முஞ்சி ஐயர் அதே மாதிரி. ஸோ இன்னும் இவங்க பண்ணுறது எல்லா ஊர் உலகத்தில் எங்கெல்லாம் இவங்களோட டார்ச்சர்ஸ் இருக்கோ நல்ல போலீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருமே நல்லவங்க தான். நான் எப்படி சொல்கிறேன்னா, இவங்ககிட்ட இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இவங்க இதையும் பண்ணுறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.